வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இவ்வளோ பெரிய விமர்சனம் எப்படி, இவ்வளோ பெரிய ரீச் எப்படி, அதுவும் மலையாள படம் தமிழ் ரசிகர்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தோம். அந்தோடைய மூவியோட ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த மூவியோட பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அது மாற்று கருத்தாக இருந்தால் கூட அது வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஞ்சுமல் பாய்ஸ் இது ஒரு கேரளத்துடைய ஒரிஜினல் மூவி. அதாவது தமிழில் டப்பிங் ஆகாமல் இருந்த அந்த ஒரு படத்துக்கு இங்கே தமிழ் ரசிகர்கள் அவ்வளோ பெரிய வரவேற்பை கொடுக்க காரணம் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா, அது ஒரு நல்ல திரைப்படத்தையும் தாண்டி தமிழில் இது மாதிரி திரைப்படம் இந்த 2 மாதமாக எந்த ஒரு படமும் வரல அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் நியூஸ்ன்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இங்கே தமிழ் ரசிகர்கள் ஒரு மசாலா படத்தையும் லோகேஷ் கனகராஜ் வந்த பிறகு ஒரு ட்ரங்க்கு, போதைப் பொருள் அப்படின்ட்டு இந்த ஒரு வெட்டு குத்து அடி ரத்தம் துப்பாக்கி சூடு அப்படின்னு இந்த மாதிரியே போயிட்டுருக்கிற ஜேர்னியில் தான் இது மாதிரியான ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஒரு திரைக்கதையிலையும் சரி இல்லை விஷுவல்லையும் சரி எல்லா ஒர்க்குமே பயங்கர அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட கூட இந்த அளவுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதையும் தாண்டி இந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் இன்னும் ஏன் இது மாதிரி மலையாள படத்தை புகழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க, ஏன் தமிழில் அது மாதிரி படமே வரமாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே தமிழ் படங்களில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறப்பெல்லாம் அந்த படத்தை நம்ம தட்டி கழிச்சிக்கிட்டு இருந்தோம். மட்டும் இல்லாமல் இந்த படம் குணா படத்தை எந்த இடத்துல எடுத்தாங்களோ அதே கொடைக்கானல் பிளேஸில் தான் அங்கே எடுத்திருக்கிறாங்க. முழு படத்தையும் அங்கே எடுத்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது பாதி செட்டு போட்டு தான் மீதி எல்லா இடத்தையும் எடுத்திருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மட்டும்தான் அங்கே எடுத்துருக்காங்க. ஒரு 20% கூட வச்சுக்கலாம். மீதி எல்லாமே செட்டு போட்டு தத்ரூபமாக எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே கண்மணி அன்போடு அப்படின்னு வர பாட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பாட்டை இதில் அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்கிற விதம், அந்த இடம் தான் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அது தேட்டரில் எல்லாராலையும் பாராட்டப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகான ஒரு இடத்துல, கரெக்டான இடத்துல சுச்சுவேஷன் பார்த்து வச்சுருக்கிறாரு நம்ம டைரக்டர். ஸோ அதுக்கு முதல்ல வாழ்த்துக்களையும் சொல்லிடணும். அதையெல்லாம் தாண்டி இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய கமல் சார் அவர்களும் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் குரூப் அவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்க. ஸோ இப்படி மலையாள சினிமாவை கூப்பிட்டு வச்சு ஒரு தமிழ் ஆடியன்ஸ் இந்த அளவுக்கு பாராட்டுறாங்க. இந்த அளவுக்கு அதை போயிட்டு இன்னும் சொல்லப்போனால் பட தேட்டர்ஸில் வீக்கெண்டில் ஃபுல்லாகவே ஹவுஸ்ஃபுல்லாக தான் அங்கே ஆகிட்டுருக்கு. தமிழ் படம் இப்போ வந்த கௌதம் வாசுதேவன் படமாக இருக்கட்டும், இல்லை வேற ஒருத்தர் போர் அப்படிங்கிற ஒரு படமாக இருக்கட்டும், அது கூடி காற்று தான் வாங்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த படம் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இங்கே கௌதம் வாசுதேவன் எடுத்த விண்ணை தாண்டி வருவாயா அப்படிங்கிற படமும் ரீரிலீஸ் ஆகி இதே தேட்டரில் தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் அதுக்கு வந்த ஆடியன்ஸ் கூட இப்போ அவர் ஜோஸ்மா அப்படிங்கிற எடுத்த அந்த ஒரு படத்துக்கு அவ்வளோவா கூட்டம் வரல அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே அவருடைய திரைக்கதைகள் எல்லாமே கொஞ்சம் ரொம்பவே சுமாராகிருச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்ட்டு இங்கே ஜேர்னி தமிழ் ஆடியன்ஸுக்கு எல்லாமே சுத்தமாக பயங்கரமாக போர் அடிக்கிற அளவுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். எல்லா படத்துலேயும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, எல்லா படத்துலேயும் வெட்டு குத்து கத்தின்ட்டு இப்படி வர படத்தில் எல்லாத்துலேயும் இப்படியே வந்துச்சுன்னா மனுஷன் எந்த அளவுக்கு தான் தாங்குவான் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ அதனால தான் என்னமோ தெரியல, இங்கே மலையாளத்தில் வந்த நேரு படம் அப்படிங்கிறதா அந்த ஒரு படமாக இருந்துட்டாலும் சரி, இப்போ வந்த மஞ்சுமல் பாய்ஸ் அதுவாக இருந்தாலும் சரி, இது மாதிரி மலையாள படங்களை கொண்டாடுறதுக்கு காரணமே இதுதான். அங்கேருந்து வெரைட்டியான கதைகளும் அது மட்டும் இல்லாமல் உண்மைக்கு நெருக்கமான காட்சிகளும் திரைக்கதையும் இருக்கிறது தான் இங்கே தமிழ் ரசிகர்களை இன்னும் அதிகமாக அந்த படங்களை பார்க்க தூண்டுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி இங்கே தமிழில் இருக்கிற டைரக்டர்ஸ் இது மாதிரி பார்த்து கொஞ்சம் சரியான கதை தேர்வை எடுத்து அதுக்குண்டான திரைக்கதையை அமைச்சு படம் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கேயும் சக்ஸஸ் ஆகும். அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் நம்மளுடைய தமிழ் டைரக்டர்ஸும். ஆனால் என்னமோ தெரியல, ஒரு சில படங்கள் ஹிட்டு கொடுத்த பிறகு அவங்க பெரிய நடிகர்களோட ஜாயின் பண்ண பிறகு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதையை மாற்றி கொஞ்சம் ஓவர் பில்டப் பண்ணி கொண்டுட்டு ஒரு மசாலாவை அதிகமாக தள்ளி இப்படி மக்களையும் ரொம்ப மசாலா படத்தையே பார்க்க வைக்கிறாங்க. டைரக்டர்ஸ் கெட்டது இல்லாமல் ஆடியன்ஸையும் கெடுத்துட்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி தன்னுடைய சுய சிந்தனையை மாற்றி
மற்ற ஒரு ஹீரோக்காக மாத்துறப்ப இங்கே அடிபடுறது மக்கள் மட்டும் இல்லை, டைரக்டரான நீங்களும் தான், உங்களுடைய படங்களும் தான் சொல்லணும். இப்படி நல்ல கதை அம்சங்களை கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே மக்கள் வரவேற்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். சரி, என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.